தொடர் மழை காரணமாக சென்னையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தற்போதைய நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் தங்கமணி தரும் தகவல்களை பார்க்கலாம். தங்கமணி, மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க தங்கமணி. அதாவது சென்னையில தற்போது பெய்திருக்கிற மழைங்கிறது மிக கடுமையான மழை, அடைமழை பெய்திருக்கிறது. அதாவது கடந்த 2009 பெய்த மழையை விட அதிக அளவில் மழை அளவானது பதிவாகி இருக்கிறது. அதாவது நேற்று இரவு பெய்த மழை, அதாவது 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. இந்த அளவு மழை கடந்த 5 ஆண்டுகளில் பெய்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு கனத்த மழை பெய்திருக்கிறது. இதனால் சென்னையில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். நாம் புரசைவாக்கத்தில் தற்போது இருக்கின்றோம். இந்த இடத்தில் பார்க்கலாம், முழங்கால் வரையில் தண்ணீர் தேங்கி கிடக்கின்றது. அதாவது வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் கல்லூரிக்கு செல்பவர்கள், பள்ளிக்கு செல்பவர்கள் எல்லாம் இன்று எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தேங்கி கிடப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து என்பது ஆட்டோக்கள், பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் எல்லாம் மிதந்த வரை செல்கிறது. நாம் இங்கே பார்க்கலாம், அதாவது நாம் புரசைவாக்கத்தில் இருக்கின்ற சட்டக்கல்லூரி விடுதி வாசல் முன்பாக நிற்கின்றோம். இந்த இடத்தில் பார்க்கலாம் தண்ணீர் எந்த அளவுக்கு தேங்கி நிற்கிறது என்று பார்க்கலாம். இது போன்ற நிலைமைதான் எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. குறிப்பாக அண்ணா நகர், வில்லிவாக்கம், கொளத்தூர் மற்றும் வேளச்சேரி போன்ற இடங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொடுங்கலூர் போன்ற இடங்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுதியை பார்க்கலாம், மாணவர்கள் தங்குகின்ற, அதாவது சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்குகின்ற விடுதி. இந்த விடுதி முழுவதுமாக தற்போது மழை நீரால் சூழப்பட்டிருக்கிறது. 150 மாணவர்கள் இந்த விடுதியில் தங்கி பயில்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாரும் தற்போது வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முற்றிலுமாக அந்த விடுதியில் இருக்கின்ற பகுதி முழுவதுமே தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. இதனால் கழிவுநீர் கலந்திருக்கிறது, கழிவுநீர் குடிநீர் கலந்திருக்கிறது, இந்த மழை தண்ணீர் கலந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கழிவுநீர் செப்டிக் டேங்க் எல்லாம் இந்த மழை நீர் கலந்திருப்பதால் மாணவர்கள் யாரும் வெளியே வராமல் உள்ளே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது. இங்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள பேசலாம். இந்த மழைனால எந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெஸ் கிடையாது சார். அதனால சாப்பாடு நாங்கள் வெளியே தான் போய் சாப்பிடணும். அது சாப்பாடு இங்கே வெளியே போகலான்னா இப்படி முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால வெளியும் போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாத்ரூம்லேருந்து ஹியூமன் வேஸ்ட் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த மழை எல்லாம் வெளியே நோய் பரவதுக்கு ரொம்ப ஈஸி. நாங்கள் என்ன இப்போ எக்ஸாம் டைம் வேறு, அதனால எக்ஸாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குது. அதாவது வரலாறு காணாத மழையால் சென்னையை ஸ்தம்பித்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கையானது இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பகுதிகளிலுமே தண்ணீர் குளம்போல தேங்கி நிற்கிறது. வீடுகளில் தண்ணீர் நிற்கிறது. கடந்த 3 நாட்களாக தண்ணீர் நிற்கிறது. அகற்றுவதற்கு ஆள் இல்லை என்றெல்லாம் அவர்கள் புலம்பி வருகிறார்கள். இங்கே சென்னை வாசி ஒருவர் இருக்கா, அவரிடம் கேட்கலாம். இந்த மழை தொடர்ச்சியாக மழை பெய்து வருவது எந்த அளவுக்கு உங்களை பாதிப்புக்குள்ளாகி? சார், ஒரு மாசமா தந்தி டிவில இருந்து, மீடியாவில இருந்து ஏரி குளம் எல்லாம் சீரமைக்க சொல்லிக்கினே இருக்கிறாங்க சார். யாருமே அதை காதுல வாங்கல. கூவத்தெல்லாம் சீர் பண்ணா இந்நேரம் இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்கும். ஆனா அரசியல்வாதிக்கு இதை காதுல போட்டுக்கல. இது வரைக்கும் சென்னை முழுவதும் ஒரு எம்சி, ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி கூட காணோம் சார். இப்படி இருந்தா எப்படி சார்? பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு சார். மந்திரியோ இல்ல எம்எல்ஏ வந்திருந்தா இந்நேரம் இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை சீரமைச்சிருந்தா எப்பவோ இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்கோம். ஆனா யாருமே காணாத. இதுக்கு மேல உயிர் பலியோ இல்ல சேதாரமோ ஆன ஒன்னதான் சார். மனித உயிர் போனாதான் எப்பயுமே நம்ம அரசியல்வாதிங்க இதை கண்டுக்கிறாங்க. ஆனா இதுக்கு மேல பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? இது இனிமேலாச்சும் வருமுன் காப்போம். இதுக்கு மேல மழை வரத்துக்கு முன்னாடி இதை சீரமைச்சா நல்லா இருக்கு சார். இந்த மாதிரி சேதாரம் உண்டாவாது சார். சார், இதுக்கு மேல இங்க பவரும் இல்லை சார். பவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க எர்த்திங் ப்ராப்ளம்னால. அப்போ கிளாஸ் போகிறது, எக்ஸாம் போகிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம். தண்ணி இல்லை, ஹாஸ்டலில் தண்ணி முடிஞ்சது பவர் இல்லாதனால. தண்ணியும் இல்லை, பவரும் இல்லை, வெளியே இறங்க முடியாது, சாப்பாடும் இல்லை. நாங்கள் இப்படி இருக்கோம், யாரும் இது வரைக்கும் எதுவும் பார்க்கல எங்களை. அது கொஞ்சம் இந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் மாணவர்களுக்கு உணவில்லை என்று சட்டக்கல்லூரி விடுதி மாணவர்கள் கூறுகிறார்கள். இந்த இடத்துல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு ஜீப் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணீரில் தேங்கி நிற்கிறதை எடுக்க முடியாமல், இது மாதிரி இப்போ சாலைகளில் பல இடங்களில் வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதை அகற்றப்படாமல். அந்த அளவுக்கு தண்ணீர் குளம்போல் தேங்கி இருப்பதால இருசக்கர வாகனங்களும் சரி, 4 சக்கர வாகனங்களும் சரி, ஆங்காங்கே ஒரு சில வாகனங்கள் தண்ணீரிலேயே நிறுத்தப்பட்டிருக்கின்றது.